என்னம்மா, சமையல் எல்லாம் ரெடி தானே? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் போட வேண்டியது தானே? இங்க நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க? அவங்க ரெண்டு பேரும் உள்ள இருக்காங்க, போய் கூப்பிடுங்க. அம்மா, நான் ஒன்று கேட்குறேனேன்னு தப்பா நினச்சிக்காதீங்க. நம்ம பொண்ணும் மாப்பிள்ளையும் சந்தோஷமா தானே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பார்த்தோமா எப்படி கேக்குற நீ? அவங்க ரெண்டு பேரையும் பார்த்ததால தான் கேட்குறேன். என்ன ரெண்டு பேரும் அவ்வளோ அந்யோன்யமா இல்லையே, ஒட்டம் ஒட்டாம இருக்காங்க. ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ இல்லைங்க, நிஜமா தான் சொல்கிறேன். நம்ம பொண்ணு அவ்வளவா அவர் மேலே அன்பு வச்சு பேசுகிற மாதிரியே தெரியலையே. ஒரு அக்கறையே இல்லை. அவரும் என்னமோ ஏதோன்னு இருக்காரு. அப்படின்ற? ஆனா எனக்கு ஒன்றும் அப்படி தோணலையம்மா. வீட்டிலலாம் நல்லா தான் பேசிக்கிறாங்க. இது புது இடம்ன்றதால மாப்பிள்ளை கொஞ்சம் வெக்கப்படுறாரோ என்னமோ. இதெல்லாம் போய் நீ ஹாசினி கிட்ட கேட்டுன்னு இருக்காத, அவ வருத்தப்பட போறா. எதுனாலும் அவங்க ரெண்டு பேரும் பேசி தீர்த்துக்குவாங்க. நீ நடுவுல போயிடாத. ம், சரி. நீயே கூப்பிட்டு சாப்பிட வர சொல்லு. சோடா புட்டியா இது? என்ன இவ்வளோ அழகா இருக்கா? இவ நிஜமாவே அழகா இருக்காளா இல்லை நம்ம கண்ணில் ஏதாவது பிரச்சனையா? கல்யாணத்தப்ப கூட பூடவை தான் கட்டியிருந்தா, அப்போ கூட இவ்வளோ அழகா இல்லையே. ஒருவேளை நம்ம தான் கவனிக்க மறந்துட்டோமோ? என்ன என்ன இது? எனக்கு மேட்சிங்கா எதுக்கு சாரி கட்டியிருக்க? என்ன கப்புள்ஸ் மேட்சிங் ட்ரெஸ்ஸா? ஹலோ, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், ஃபோனில் பேசல. இங்கே பாருங்க, நான் ஒன்றும் நீங்கள் அந்த கலர் போட்டதால இந்த கலர் சாரியை கட்டல. எங்கள் அப்பா புடவை கட்டுன்னு சொன்னார்ல, அதான் மேலே இருந்த சாரியை எடுத்து கட்டிட்டேன். பார்த்தா இந்த கலர் இருக்கு. யாருக்கு தெரியும் நான் இந்த கலர் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னு? நீயும் அந்த கலர் ட்ரெஸ் போட்டிருப்ப. அப்போ சாமி, உனக்கு ஒரு பெரிய கும்பிடு. உன்கிட்ட பேசி என்னால் ஜெயிக்க முடியாது. மாற்றிட்டேன் இந்த ட்ரெஸ்ஸை. வேண்டாம் வேண்டாம், இருக்கட்டும் விடு, இட்ஸ் ஓகே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப தான். என்ன எங்கள் வீட்டிலலாம் இந்த தாலி செயின் எல்லாம் போடல, உங்கள் வீட்டுக்கு வந்தோன்னே போட்டிருக்க? உங்களுக்கு தான் நான் ஒருத்தி பொண்டாட்டியாக இருக்கிறது பிடிக்கல, மறந்தும் போது. அது போட்டு என்ன யூஸு? ஆனால் இங்கே எங்கள் அப்பா வருத்தப்படுவார்ல, அதான் போட்டுக்கிட்டேன். ரொம்ப தான். ஏய், என்ன என்ன பண்ற? விடுறா என்ன. அப்படியே இரு, சைலண்டா இரு. அதெல்லாம் முடியாது, சீக்கிரமா விடுறா. சும்மா இரு. உங்க அம்மா நம்ம ரெண்டு பேரும் பேசுறதா அங்க வந்து ஒட்டு கேட்டுன்னு இருக்காங்க. யாருக்கிட்ட கதை விடுறீங்க? எங்க அம்மா எதுக்கு ஒட்டு கேட்க போறாங்க? உங்களுக்கு இப்படி கட்டி பிடிக்கணும்னு ஆசை, அதுதானே? ஆமா, ஆசை கனவு கண்டியாக்கும். உனக்கு அவ்வளவு சந்தேகம் இருந்தா கூப்பிட்டு பாரு, அம்மான்னு கூப்பிடு. அங்க மட்டும் எங்க அம்மா இல்ல, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. அம்மா, ஹசினி, நான் இங்கே தான் இருக்கேன். அப்பா உங்க ரெண்டு பேரையும் சாப்பிட வர சொன்னாங்க. சரி நீ போமா, நான் வரேன். மாப்பிள்ளையும் கூப்பிட்டுன்னு வாடி. சரிம்மா, கூப்பிட்டுன்னு வரேன், போ. இப்போ என்ன சொல்றீங்க மேடம்? என்னது, எனக்கு இப்படி கட்டி பிடிக்கணும்னு ஆசையா? இவ்வளவு நேரம் எவ்வளவு வாயாடினேன். இந்தா இப்போ பேசி பார்க்கலாம். சரி விடுங்க, அதான் அம்மா போயிட்டாங்கல்ல. இதுல என்ன வாடா போடான்னெல்லாம் வேற. ஹலோ, சாரி, விடுங்க, கூப்பிட்டாங்கல்ல, வாங்க சாப்பிட. கொஞ்ச நேரத்துல என் கண்ட்ரோல் மிஸ் ஆகி என்னமோ ஆயிருக்கும். டேய் சந்தோஷ், இவகிட்ட உஷாரா இருடா. வேணும்ட்டே பண்ற மாதிரி தெரியல, இருந்தாலும் வேணும்ட்டே பண்ற மாதிரி தான் இருக்கு. இவ பக்கமே போகக்கூடாது. ஆனா இவ என்ன நம்ம வீட்டில் ஃப்ரீயா இருந்தாலும் கூட இங்க இருக்க மாட்டேன்றா. அவளுக்கு என்ன உரிமை இல்லையா என்ன இந்த இடத்துல? இத்தனை வருஷம் அவள் எப்படி இருந்தாலும், ஆனால் இனி அவள் ஏன் பொண்டாட்டி. என் பொண்டாட்டிக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கரெக்டாக கிடைக்கணும். எந்த இடத்துலையும் அவளை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அவளை எனக்கு பிடிக்குது தான், ஆனால் இந்த வாய் இருக்கே, சோடா புட்டிக்கு சரியான வாய். இந்த வாயால தான் எனக்கு சரியான கோவம் வருது. ஸ்ரீ, என்ன பண்ற? ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். டைம் இருக்கா? பேசலாமா? தாராளமா. இதென்ன எப்படி கேட்குறீங்க? என்ன சொல்லணும் சொல்லுங்க ஆண்டி. ஃபஸ்ட்டு என்னை மன்னிச்சிருமா.
உனக்கும் என் பொண்ணு வயசு தான். ஆனால் உன்னை என் பொண்ணை நினைக்காம என் எதிரியா நினச்சி உனக்கு தேவையில்லாத கஷ்டத்தெல்லாம் கொடுத்துட்டேன். என்னை மன்னிச்சிருமா. ஐயோ ஆண்டி, அதெல்லாம் இப்போ எதுக்கு? பழசெல்லாம் பேச வேண்டாமே. இப்போ தான் வீட்டில் சந்தோஷமான விஷயம் நடந்துன்னு இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் பேசி உங்களே நீங்கள் சங்கடப்படுத்திக்கிறீங்க? எனக்கு அதெல்லாம் எந்த வருத்தமும் இல்லை. அது உன்னோட பெருந்தன்மை. ஆனால் மன்னிப்பு கேட்க வேண்டியது என் கடமை இல்லையா? ஆண்டி, இன்னொரு முறை இந்த மன்னிப்பு அது இதுன்னெல்லாம் பெரிய வார்த்தையை பேசாதீங்க. இதை தான் சொல்ல வந்தீங்களா? இல்லைம்மா, இதை விட ஒரு முக்கியமான விஷயம் உன்கிட்ட சொல்லணும். அந்த விஷயத்த நான் சொன்னேன்னா நீ என்னை நம்பவியோ மாட்டியோ எனக்கு தெரியாது. ஆனால் சொல்ல வேண்டியது என்னோட கடமை. நீயும் என் பொண்ணு மாதிரி தான். என் பொண்ணு மாசமா இருக்கா, நீயும் மாசமா இருக்க. என் பொண்ணுக்கு ஏதாவது ஒன்றுனா நான் எப்படி துடிச்சு போயிடுவேன். உன் அம்மா இருந்தா அப்படி தானே பண்ணியிருப்பாங்க. என்ன ஆண்டி, என்ன நம்ம சொல்கிறீங்க? என்ன விஷயம்? ஸ்ட்ரைட்டாகவே சொல்லுங்க. இல்லை, அது வந்து அந்த பாட்டி இருக்காங்கல்ல. யாரு? நம்ம பாட்டியா? இல்லை இல்லை, எங்கள் பெரியம்மா. ஓ, பெரிய பாட்டியா? ம், சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன? அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. அன்னைக்கு நீ அவங்கக்கிட்ட கொஞ்சம் கோவமாக பேசிட்டல, அதுவும் இல்லாமல் கூட கூட பேசிட்ட. அதுக்கு அவங்களுக்கு ரொம்ப கோவம் உன் மேலே. ஓ, கோவப்பட்டாங்களா? பரவாயில்ல, அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன், விடுங்க. அது மட்டும் இல்லை ஸ்ரீ, அவங்க நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அந்த பாட்டி விளையாட்டுத்தனமாக ஏதாச்சும் பண்ணினே தான் இருப்பாங்க. நீங்கள் வருத்தப்படாதீங்க, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? எல்லா விஷயத்துலையும் விளையாடாத. அந்த பாட்டி உன் மேலே கோவமாக இருக்காங்க. நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன் குழந்தைக்கு எதாவது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. என்ன என்ன சொல்ல வரீங்க நீங்கள்? ஆமாம் ஸ்ரீ, இதை விட தெளிவாக நான் எப்படி சொல்லட்டும்? என் பெரியம்மா தான், ஆனாலும் எனக்கு மனசு கேட்கல. உன் குழந்தைக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமாக இருக்குது. அதான் முன்கூட்டியே உன்கிட்ட சொல்லின்னு இருக்கேன். பத்திரமா இருந்துக்கோ. ஆண்டி, என்ன என்ன சொல்கிறீங்க? எனக்கு கேட்கும் போதே பயமாக இருக்குது. யார் என்ன கொடுத்தாலும் அவ்வளோ ஈஸியாக சாப்பிட்றாத. என்ன ஏதுன்னு விசாரி. அப்புறம் எனக்கு தெரிஞ்சு பைரவி அண்ணிக்கிட்ட சமைக்க சொல்லு. அவங்க சமைக்கிறத மட்டும் சாப்பிடு. என்ன, இந்த பாட்டி ஏதோ கோவத்தில் பேசுகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிறாங்க? அந்த மாதிரி நான் அவங்கள எந்த இடத்துலையும் கேவலமாக பேசலையே. அவங்க பேசுனதுக்காக கூட பேசணும், அவ்வளவுதான். அதுக்கே இப்படியெல்லாம் யோசிப்பாங்க? அதுவும் ஒரு வயசானவங்க, ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம தான் அழைக்கணும்னு நினைக்கிறாங்களா? என்னால் நம்பவே முடியல ஆண்டி. என்னாலையும் தான் நம்ப முடியல ஸ்ரீ. நான் சொன்னதை நீ நம்புறதானே? என் மேலே அக்கறை எடுத்து என்கிட்ட வந்து சொல்லணும்னு தோணுச்சு. ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. அட, தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு? நீயும் என் பொண்ணு மாதிரி தான். இதே என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நடந்தா நான் சும்மா விட்டுருவேனா? அதை நினச்சி தான் உன்கிட்ட எப்படியாவது சொல்லணும்னு வந்து சொல்லியிருக்கேன். சொல்ல வேண்டியதை சொல்லியாச்சு. இனி நீ தான் பார்த்து பத்திரமா இருந்துக்கணும். அந்த கரு இன்னும் இந்த உலகத்துக்கே வரல. இதுக்காக நான் எவ்வளோ ஏங்கியிருக்கேன். இத்த போய் அந்த பாட்டியை அழிக்கணும்னு நினைக்கிறாங்களே. ஏன் ஆண்டி, அந்த மாதிரி என்ன தப்பு பண்ணிட்டேன் நான்? அந்த பாட்டிக்கு முதல்லேருந்து என்னை பார்த்தாலே பிடிக்காது. பிடிக்காதுன்றதுக்காக இந்த லெவலுக்கெல்லாமா போவாங்க? கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத பாட்டி. என்ன பண்ணுறது? என்ன மாதிரி கொஞ்சம் பேர் இருக்க தானே செய்கிறாங்க. நீங்கள் ஏன் ஆண்டி உங்களே இப்படி தாழ்த்திக்கிறீங்க? நீங்கள் அப்படி இருந்தீங்க தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இப்போ தான் நீங்கள் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு நல்லவங்களா இருக்கிறீங்கள. இல்லை ஸ்ரீ, என்ன நல்லவங்களா இருந்து என்ன பிரயோஜனம்? என் பொண்ணே எனக்கு இல்லாமல் போயிட்டா. இப்போ பாரு, அவள் வேறவங்களை மதிக்கிற அளவுக்கு கூட என்னை மதிக்கிறதில்ல, என்கிட்ட பேசுறதில்ல. எல்லாமே என் பொண்ணுக்காக பண்ணேன். லாஸ்ட்டில் அவளே எனக்கு இல்லைன்னு ஆயிட்டா. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஆண்டி, வருத்தப்படாதீங்க. எனக்கு ஒரு நல்லது நினச்சிருக்கீங்கள, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். சரிம்மா, நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ, நான் வரேன். தேங்க்ஸ் ஆண்டி. என்கிட்ட இது வந்து சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சுல்ல, தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ஆக்சுவலி என் குழந்தைய நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க. உங்களுக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் போதாது. அதெல்லாம் இருக்கட்டும், நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. என்ன, இந்த பாட்டி இவ்வளவு வில்லியா? ச்சே, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ மோசமாக நடந்துக்குவாங்கன்னு. என் பாப்பா மேலே இவங்களுக்கு என்ன அவ்வளோ கோவம்? இந்த விஷயத்தை பற்றி கிறிஷ்கிட்ட சொல்லட்டுமா வேண்டாவா? சொன்னால் பெரிய பிரச்சனை தான் நடக்கும். நம்மளே அந்த பாட்டிக்கிட்டேருந்து உஷாராக இருந்துக்கலாம். கிறிஷ்கிட்டெல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம். வந்தனா, சாப்பிட்டியா? ம், நீங்கள்? இன்னும் இல்லை. என்ன அதிசயமா சாப்பிட்ருக்க? வீட்டுக்கு புது வேலைக்கார அக்கா வந்திருக்காங்க. அவங்க எங்கள் எல்லாருக்கும் ஒரே முறை பரிமாறிட்டாங்க. அதான் வேண்டான்னு சொல்ல முடியல, சாப்பிட்டுட்டேன். ஓ, கிறிஷ் போட்ட ஆளா? ம், ஆமாம். சரி, உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கவா? இல்லை, வேண்டாம். இப்போதைக்கு எனக்கு பசிக்கல. சரி, நீ சீக்கிரமாக ரெடி ஆகு. நம்ம ஒரு இடத்துக்கு போகணும். எங்க? எங்கன்னு சொன்னாதான் கிளம்புவியா? போ, சீக்கிரம் கிளம்பு. எங்கன்னு சொன்னால்
அதுக்கேற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணுவேன். நல்ல சாரி கட்டு, நிறைய நகை போடு. போ. விளையாடாதீங்க. சீரியஸாக தான். நகை நிறைய போடலனாலும் பரவாயில்ல, சாரி கட்டின்னு வா. என்ன சொல்லினே இருக்க அப்படியே நிற்கிற? ஓ, டைம் ஆகுதுல்ல. அப்போ எங்கன்னு சொல்ல மாட்டீங்க. போகும்போது உனக்கே தெரியும். நடு. ஹாய்டா. என்ன ஆரம்ப உட்காந்துருக்க? வேலை எதுவும் இல்லை ஆஃபீஸில்? இருக்கு மச்சான், எனக்கு தான் செய்ய மூடு இல்லை. என்ன ஆச்சு சாருக்கு? மூட் அவுட்டில் இருக்கீங்க? வீட்டில் மேடம் கூட பிரச்சனையா? சேச்சே, வீட்டிலலாம் எந்த பிரச்சனையும் இல்லைடா, ஆஃபீஸில் தான். ஏன்டா என்ன ஆச்சு? இருக்கிறது நீ ஒருத்தன்தான், என்னடா பிரச்சனை வரப்போகுது? நான் ஒருத்தன் இருந்தா பிரச்சனை வராதுன்னு அர்த்தமா என்ன? ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் லாஸ்ட் மினிட்ல கைவிட்டு போச்சு, அதான் மூட் அவுட் ஆயிட்டு அப்படியே உக்காந்துட்டேன். அவ்வளவுதானே? என்னடா எல்லாம் தெரிஞ்சு நீயே இப்படி பேசினேன்னா எப்படி? எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வரும், அதில் எவ்வளோ ரிஜெக்ட் ஆகுது, லாஸ்ட் மினிட்ல எவ்வளோ கைவிட்டு போகுது, அதுக்கெல்லாம் சோர்ந்து போனா எப்படி? கரெக்டு தான், பட் நான் இப்போ முன்ன மாதிரி இல்லைல்ல, நிறைய கமிட்மெண்ட். ஸோ ஒவ்வொரு ப்ராஜெக்டும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபேமிலி மேனுன்றத சொல்லாமல் சொல்கிற, அப்படி தானே? அப்படியும் வச்சுக்கலாம். அப்புறம் நீ இங்கே இந்த பக்கம்? ஒன்றும் இல்லைடா, சும்மா அப்படியே இந்த பக்கம் போனேன், உன்னை ஒரு விசிட் பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். ஏய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஹாசினிக்கு கல்யாணம் ஆயிடுச்சான். என்ன என்ன சொல்ற? நிஜமாவா? ஆமாடா. நான் அன்னைக்கு காலேஜ் போனேன்ல, அப்போ இவங்க எல்லாம் பேசின்னு இருந்தாங்க. அவளுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் இவ்வளோ நேரத்துக்கு எனக்கு தெரிஞ்சு. ஏன் கிருத்திகாவுக்கு தெரியாது? மோஸ்ட்லி அவளுக்கு தெரிஞ்சிருக்குமே. தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும், ஐ டோன்ட் நோ. கேட்க வேண்டியது தானே. கேட்டு என்ன செய்ய சொல்ற? என் தலையில என்னையே மண்ணள்ளி கொட்டிக்க சொல்றியா? டேய், அவளை பத்தி தெரிஞ்சுமா இப்படி பேசுற? இப்பதான் ஏதோ ஓரளவுக்கு சமாதானம் ஆயிருக்கா, அதை நானே கெடுக்கணுமா? அவளுக்கு கல்யாணம் ஆகி அவன் நல்லா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். மற்றபடி நான் எதுவும் தெரிஞ்சுக்க வேண்டாம். அவ வழியில் அவ போட்டோம், என் வழியில நான் போறேன். இப்போ நான் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆக போறேன்டா. மை வைஃப் இஸ் ப்ரெக்னென்ட். அவளை பத்தி எல்லாம் யோசிச்சா என் ஒய்ஃப்க்கும் துரோகம் பண்றேன், அவளுக்கும் துரோகம் பண்றேன். நான் இனி யாருக்கும் துரோகம் பண்ண விரும்பல. எப்படியோ என் லைஃப் கிருத்திகா கூட தான் ஆயிட்ட அப்புறம் ஹாசினியை நினைக்கிறது இல்லை, ரைட் இல்லை இல்லடா. மச்சான், இந்த தெளிவுக்கு வந்திருக்கல்ல, ரொம்ப சந்தோஷம்டா. நீ ஹாசினியை லவ் பண்ணதை விட கிருத்திகாவை கல்யாணம் பண்ண பாரு, அதுதான்டா எனக்கு பிடிச்சிச்சு. நீங்க 2 பேர் தான்டா மேட் ஃபார் ஈச் அதர். இப்போ பாரு சண்டை போட்டுன்னு, அது நல்லா இருக்கு ஆக்சுவலி பார்க்க. ஏன் சொல்ல மாட்டேன்? உனக்கும் அதே மாதிரி ஒரு பொண்டாட்டி அமையட்டும், அப்போ தெரியும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு. இரு, கிருத்திகா கிட்ட போட்டு கொடுக்குறேன். தெய்வமே, உன் கையை காலா நினைச்சுக்கிறேன், அந்த நல்ல காரியத்தை மட்டும் பண்ணிடாத. அப்புறம் நான் அவகிட்ட கெஞ்சி கெஞ்சியே சாகணும். அவளை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமாடா, நான் அவ பெர்மிஷன் இல்லாமல் அவகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டேன் ஒன்று. இன்னொன்று, அவளுக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். இதை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். எதுவாக இருந்தாலும் அவள் தான் ஃபர்ஸ்ட், மற்றவங்க எல்லாம் அப்புறம். அந்த மைண்ட் செட்டில் இருக்கிறவ அவ. பரவாயில்லையே, கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே பொண்டாட்டி பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுன்னு இருக்க. என்ன செய்யறது, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்பதான் லைஃப் ஸ்மூத்தாக போகும், இல்லை கிழிஞ்சிடும். கரெக்டாக சொன்னடா மச்சா. ஓகே, நான் கிளம்புறேன், டைம் ஆச்சு.